கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாய் கடந்து போன நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து நல்லதொரு நாட்களை கழிக்கும்படிக்காகவும் இந்த புதிய பரிசுத்தமான ஆராதனை நாளிலே அவர் சமூகத்தில் வந்து ஆராதிக்கும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ எதிர்பார்ப்புகள் நமக்கு இருந்த போதிலும் தேவன் தம்முடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படி சில நாட்கள் வீடுகளில் இருந்து அவரை ஆராதித்து மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். அதுபோல எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் நலமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் தொடர்ந்து செபித்து வருகிறோம். அதுபோல நீங்களும் செபியுங்கள். இந்த பரிசுத்தமான ஆராதனை வேலை கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். துவக்கம் முதல் முடிவரை தேவ பிரசன்னம் உங்க வீடுகளில் ஆளுகை செய்யும்படிக்காக கண்களை மூடி நாம் செபித்தவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காய் கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களையும் நினைவு கூர்ந்த தகப்பனே, இம்மட்டுமாய் நீர் எங்களை நடத்தி வந்தீர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல தகப்பனே, கடந்த மாதங்கள் முழுவதும் எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலும் ஒரு குறைவின்றி காத்து வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை நினைவு கூர்ந்த அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன், உம்மை இல்லாமல் ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நீர் அவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்து தகப்பனே இந்த உலகத்தை எங்களுக்காய் சிருஷ்டித்தீர் தகப்பனே. எங்களையும் கர்த்தாவே இந்த பூமியில வைத்து இந்த நாள் வரை பராமரித்து தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஆண்டவரே எங்களை முன்குறித்து தெரிந்தெடுத்தீர். அதற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் அன்புள்ள பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எங்கள் இயேசு மகாராஜாவே நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் ஆண்டவரே சகல துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில கூட ராஜா நீர் எங்கள் ஜெபங்களில எங்க பாடல்கள்ல கர்த்தாவே எங்கள் ஆராதனைகளை நீர் மகிமை படுவீராக தகப்பனே. உங்க கரத்துல நாங்க சகலத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் இல்லத்திலும் ஆண்டவரே உள்ளத்திலும் கர்த்தாவே நீர் வந்து உம்முடைய அபிஷேகத்தை நீர் ஊற்றுவீராக தகப்பனே. ஆண்டவரே, அவங்க என்னென்னலாம் சோதனையில என்னென்னலாம் கஷ்டத்துல இருக்காங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் கர்த்தாவே இப்பொழுதே அது கரைய பண்ணும்படி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த அபிஷேகம் அந்த வீடுகளுக்குள்ளாய் கடந்து வரட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் இறங்குவீராக தகப்பனே. அவர்கள் எங்களிடத்துல பகிர்ந்து கொண்ட காரியங்கள் ஆண்டவரே அதை உம்மிடத்தில் சொல்லியிருக்காங்க தகப்பனே. நீர் அவ ஒவ்வொன்றிற்கும் பதில் தருகிறவராய் எங்களோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டு நீர் பேசுவீராக. பேசுகிற மகனை நீர் மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, எம்மாவூர் சீஷர்கள் மத்தியில நீர் பேசுகிற பொழுதே அவர்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல இப்பொழுது உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கொழுந்து விட்டு எரியட்டும் தகப்பனே. ஒவ்வொரு இருதயங்களிலும் உம்முடைய வார்த்தைகளின் அனல் மூட்டட்டும் ராஜா. ஆண்டவரே, நீங்க ஒவ்வொரு பகுதியும் நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, அதுல ஒவ்வொன்றிலும் உங்க நாமம் அளவில்லாமல் மகிமைப்படணும்ப்பா. இங்க வந்து ஆண்டவரே உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்க அபிஷேகம் இறங்கட்டும் தகப்பனே. ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே உங்க ஆண்டவரே கிருபை ஆண்டவரே உங்க அபிஷேகம் உங்க அண்ணன் ஆண்டவரே மூட்டி எழுப்பட்டும் தகப்பனே. நாங்கள் எதையுமே விருதாவாய் செய்துவிடக் கூடாதபடிக்கு ஒவ்வொன்றும் கர்த்தாவே உமக்கு ஆண்டவரே மகிமையுண்டாக இருக்கட்டும். இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய கரத்துல நாங்க ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். சகல துதி கன மகிமை யாவையும் எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேகத்தின் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் பாடல்களாய் நாம் கடந்து சென்று பாட இருக்கிறோம். கர்த்தரை துதிப்பது என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமும் சந்தோஷமான ஒரு நேரங்கள் இல்லைங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துவது என்பது அவருக்கு அது மகிமை சேர்க்கிற காரியம். அது மட்டும் இல்ல, நீங்க எந்த அளவுக்கு வீடுகளிலே இருந்து எங்களோடு பாடுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அஸ்திபாரங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? அசைய பண்ணுவார். இந்த நாளில் எப்படிப்பட்டதான பாடலை பாடி மகிமைப்படுத்தி நாம் ஆராதிக்க இருக்கிறோம். குறிப்பாக யெகோவா என்று சொல்லி நம் தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, ரஃபான்னு சொல்லி அநேக நாமங்கள் ஆண்டவருக்கு உண்டு. அதுல யெகோவா ஈரே தேவைகளை சந்திக்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி இந்த நாளே பழைய பாடல் என்று சொன்னாலும் பலம்
அதாவது ரொம்ப பழமையான ஒரு பாடல். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. நாங்க அந்த பாடல் எடுத்து பாடுவோம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கல. ஆண்டவர் அது உணர்த்தினார். இந்த நாள் நாங்கள் பாட இருக்கிறோம். நீங்கள் கற்றுக்கொண்டு எங்களோடு இணைந்து நீங்க பாடுபடி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏகோவா ஈரே, யாவும் எனக்காய் முடித்தீரே, லோக ஸ்தாபன முதலே கிறிஸ்து இயேசுவை முன் அறிந்து அழைத்தவர் என்று சொல்லி பழைய பாடல் எங்களோடு இணைந்து நல்ல கற்றுக்கொண்டு கரந்தட்டி பாடி மகிமைப்படுத்துங்கள். Praise the Lord. Hallelujah.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. உண்மையாய் வனாந்தர பாதையில நம்மை பின்தொடர்ந்து ஞான கன்மலையாய் அவர் வந்து நம்முடைய தாகங்கள் தீர்த்து வான மன்னாவினால நம்மை போஷித்து நம்மை நடத்தி வந்தார் என்று சொன்னால் வேற யாருக்குங்க அந்த பாக்கியம்? நமக்கு தான் கர்த்தர் அந்த பாக்கியத்தை கொடுத்து இந்த கானக பாதையில எகவாயிராக தேவைகள் யாவும் சந்திக்கிற யாவையும் செய்து முடிக்கிறது கர்த்தராய் நம்மோடு அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. அவர் வரும் அளவும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற தெய்வம். ஹalleluya ஹalleluya. அவர் காட்டின அன்பு, காட்டின இரக்கம், தெரிந்து கொண்ட விதம் எல்லாம் அவர் கூட வருவதற்கு காரணம். தொடர்ந்து நாம் இன்னொரு பாடலை பாடுவோம். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க என்று சொல்லி அது ஒரு பழைய பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். Praise the Lord. என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகல
ஹalleluya ஹalleluya. என்ன அழகான வரிகளை வடிவமைத்து பாடியிருக்கிறார்கள். ஆண்டவர் உண்மையா நம்முடைய அன்புல கூட ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya ஹalleluya. என் இயேசுவை நேசித்தீரோ? எம்மாத்திரம் மண்ணான நான் இன்னும் நன்றியுடன் மண்ணான நம்மை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசித்து ரத்தத்தையும் ஜீவனை கொடுத்த அன்பிலும் வேற அன்பு உலகத்துல பார்க்கவே முடியாது. ஹalleluya. அப்படிப்பட்ட நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவரை துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் ஜீவ காலத்தை நமக்கு பெருக பண்ணி வருகிறார். ஹalleluya. ஆமா. ஆகவே இந்த நாள்ல அப்படிப்பட்ட தெய்வத்தை இன்னும் ஆராதனை வாயிலாக நாம் மகிமைப்படுத்தி பாடி உயர்த்த போகிறோம். ஹalleluya. அப்படி இருந்த இடத்திலே கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்வோமா? தேவ பிரசன்னத்தை உணர்வோமா? எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி ஒரு பயபக்தியோடு என்னை படைத்த தெய்வத்தை, என்னை தெரிந்து கொண்ட தெய்வத்தை, என்னை பிரித்து கொண்ட தெய்வத்தை நான் ஆராதிக்க இருக்கிறேன். உலகத்துல மெய்யான தெய்வம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னார். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya. ஆமென். இந்த நாள்ல அப்படிப்பட்டதான தெய்வத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்த இருக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், அதிகாரமுடையவர், ஆளுகை செய்கிறவர், வானத்தின் பூமி உண்டாக்கினவர், உங்களையும் என்னையும் அவருக்காய் உண்டாக்கின கர்த்தர். அவர் சர்வ வல்லவர். ஹalleluya. அவர் சாருனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. இந்த நாள் தேவனாய் கர்த்தர் துதிக்க உங்க வீடுகளில் நிச்சயம் பிரசன்னாவார். கண்களை மூடி இப்படியே நாம் ஆராதிக்கலாமா? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்களை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இந்த நாளிலே தகப்பனே, அன்பில் எங்களை பரிசுத்தமாக்கி ஆண்டவரே எங்களை நடத்துகிற உங்களை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நாங்கள் குடும்பமாய் சபையாய் எங்களுடைய வீடுகளில் இருந்து கர்த்தாவே பரிசுத்தரை நோக்கி நாங்கள் துதிகளையும் கனங்களையும் மகிமைகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க சர்வ வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க சாவாமை உடையவராய் இருக்கிறீங்க, யெகோவா ஈராய் இருக்கிறீங்க, யெகோவா நிசியாய் இருக்கிறீங்க. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட நாமங்கள் மட்டுமல்ல, எரிச்சலுள்ள நாமம் என்று உமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அன்புள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனே, இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான மெய்யான ஜீவனுள்ள தெய்வனை மாத்திரமல்ல, அன்புள்ள தெய்வத்தை நாங்கள் இந்த நாளை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை தாயனும் ஆண்டவரே மேலான அன்பை எங்கள் மேல வைத்து ஆண்டவரே கருவிலே கர்த்தாவினை முன்குறித்து ஆண்டவரே தாயன்பை எங்க மேல வச்சு நடத்துறீங்க. எத்தனை முறை ஒருவேளை நாங்கள் இடறி போனாலும் அத்தனை முறையும் எங்களை மன்னித்து எங்களை சேர்த்து கொண்டு நன்மையையும் கிருபையையும் தொடர பண்ணின கர்த்தரை நாங்கள் துதித்து மகிமைப்படுத்தி இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை சேர்ந்து விசுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன்.
உம்முடைய மகாத்தை எண்ணி இந்த காலை பொழுதுல நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எவ்வளவு நல்ல தெய்வம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நேசகுமாரனாக எங்கள் ரட்சகர் மீட்பரேசப்பா எங்களோடு இருக்கும்படி அனுப்பி கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே, திருத்துவ திரியேக தேவனாகிய கனத்துக்குரிய மகிமைக்குரிய மகத்துவத்துக்குரிய உமக்கே நாங்கள் என்னையும் எங்களையும் எங்கள் துதிகள் கனங்கள் மகிமைகளையும் உங்களுக்கே உங்க பாதத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க, மகிமைப்படுங்க, நீங்க மகிமைப்படுங்க. உங்க என்றைக்கும் சதா காலமும் மகிமை மக்கே உண்டாகும். ராஜா அதை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்லதொரு பாடல்களை பாடி ஆராதித்து தேவ பிரசன்னத்தை அனுபவித்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். செய்திகளாய் நாம் கடந்து போகலாம். ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியங்களை உங்களோடு ஒரு ஆறுதலாக உங்களை பலப்படுத்துகிறதாக நான் இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியான துணையோடு நான் பேச விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 11:28.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. இளைப்பாறுதல் என்று சொன்னாலே இரண்டு வகை. அது மறுமையிலே பரதீஸ் என்கிற இளைப்பாறுகிற ஸ்தலம். ஆனால் இம்மை வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல், ஆங்கிலத்தில் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் என்று சொல்லி ஒரு ஓய்வு. இன்னும் சொல்ல போனா பாரம் சுமக்கிறவர்களே, இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கையில எத்தனையோ பாரங்கள் உண்டு. மனிதனால் வருகிற பாரம், வேலையினால் வருகிற பாரம், கடன் பாரம், வியாதி என்பது பாரம், பல வகையான பாரங்களை சுமக்கிற ஜனங்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவர் அறைகூவல் விடுக்கிறார், அன்பின் அறைகூவல். எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படின்னா அந்த பாரத்தை எல்லாம் அவர் எடுத்து விட்டு பாரம் சுமந்த வருத்தத்தை எல்லாம் மாற்றி ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன், ஒரு நல்ல ரெஸ்ட், நல்ல ஒரு ஓய்வு, ஒரு நல்ல ஒரு விடுதலை, ஒரு இளைப்பாறுதலை நான் தருவேன். யார் இந்த உலகத்தில் அப்படி சொல்ல முடியும்? என்னிடத்துல வாங்க, உங்க பாரத்தை நான் மாற்றி உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று யார் சொல்ல முடியும்? ஆனால் இந்த வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர், உங்களையும் உண்டாக்கின கர்த்தர், உங்களை நேசித்து தன் ஜீவனையும் இரத்தத்தையும் கொடுத்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் சொல்ல முடிகிறது என்று சொன்னால் அதே அவர் இளைப்பாறுதலை கட்டளையிடவும் முடியும், பாரத்தை மாற்றவும் முடியும். பாரத்தை மாற்றுகிற கர்த்தர் இன்று நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மறுமைக்குண்டான இளைப்பாறுதல் உண்டு. எனக்கு நினைவுக்கு வருகிறது, நானும் என்னுடைய நண்பர்களும் நாங்கள் முந்தைய ஒரு சபைக்கு நாங்கள் போய் கொண்டிருந்தோம். அங்கு வருடத்தினுடைய முதல் நாளிலே தனிப்பட்ட வாக்குத்தத்தங்களை போதகர் எங்களுக்கு தருவார். அப்படி அந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய நண்பர் ஒருவர் வாங்கி கொண்டு நாங்கள் வந்து அந்த நடு இரவிலே சபையில சேர்ல உட்காரும் போது வாக்குத்தத்தத்தை காட்டினார். நான் படித்தேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவருக்கு வந்தது. உடனே என்னை பார்த்து அவர் சொன்னார், இங்க பாருங்க, இளைப்பாறுதல். ஆனால் அவர் சொன்ன இளைப்பாறுதல் இந்த வருஷம் எனக்கு ஒரு வேலை மரண இளைப்பாறுதல் ஒன்று இல்லை இல்லை இல்லை. பாரம் சுமப்பதற்கு உரிய நாட்களை கற்றல் முடித்து ஒரு நல்ல ஒரு விடுதலை, நிமிர்ந்து நிற்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம், ஒரு நல்ல ஓய்வை கர்த்தர் தருவேன் என்று நான் சொன்னேன். எனக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் மன நெருடலா இருக்குன்னு சொல்லி, என் தேவ ஜனமே, நீங்களும் நெருடலோடு கேட்காதபடி இந்த ஒரு வாக்குத்தத்தமாக இந்த செய்தியை நீங்கள் எடுத்துக்கொண்டு கர்த்தர் நிச்சயமாய் ஒரு இளைப்பாறுதல், ஒரு ஓய்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். பாரத்தில் என்று ஒரு விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா, நம்புங்க, ஹல்லேலூயா. ஆனா சங்கீதத்துல இஸ்ரவேல் சபையை குறித்து ஆண்டவர் 95வது சங்கீதத்துல கடைசி வசனம், அதாவது 12வது வசனத்துல 11வது வசனத்துல சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 95:11, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பாருங்க, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று நான் வைத்திருக்கிற ஒரு சமாதானம், நான் வைத்திருக்கிற ஒரு ஓய்வு, நான் வைத்திருக்கிற என்னுடைய இளைப்பாறுதல், ஒரு விடுதலை, இதுல அவர்களுக்கு இடமில்லை அல்லது அவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். கோபத்தில் ஆணையிட்டேன். ஏன் கோபம்? அந்த முந்தின வசனங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க. அது மாத்திரம் அல்ல, எபிரேயர்ல பவுல் சொல்றார், 3வது அதிகாரத்திலும் 4வது அதிகாரத்திலும் ஏராளமான வசனங்கள் உண்டு. உண்மையா அதை படிக்கும் போது இப்படி ஒருவேளை
ஏன் என்னுடைய வாழ்க்கையில பாரம், ஏன் அந்த வாழ்க்கையில அந்த பாரத்தை கர்த்தர் மாற்றி ஒரு ஓய்வு தர மாட்டேங்கிறாரே அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன வாழ்நாள் முழுவதும் கழுத்துல நுகம் பூட்டப்பட்ட மாட்டை போல நான் வாழ்க்கை முழுவதும் பாரத்தை சுமந்துட்டு தான் இருக்கணுமா? தேவஜனமே, இல்ல இல்ல இல்ல. கர்த்தர் சில வேளைகளில் பாரங்களை நமக்கு அனுமதித்து அதுல என்னிடத்துல வாங்க, வரும்போது உங்கள் நுகத்தை மாற்றுவேன், பாரத்தை எடுத்து போடுவேன், இளைப்பாறுதல் தருவேன். அதோட என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். என்ன கற்றுக்கொள்ளுங்கள்? சாந்தத்தையும். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நான் சாந்தமும் மனம் தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல வைத்து ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நுகத்தையும் பாரத்தையும் ஆண்டவர் வைக்கிறார்னா எதற்காக அப்படின்னா, அவருடைய சாந்தத்தையும் அவருடைய மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளும்படி. ஆண்டவர் போல மாறுவதற்கு சில வேளைகளில் பாரங்களை கொடுக்கிறார், அது ஒரு பக்கம். அவருடைய தாழ்மையை சாந்தத்தை கற்றுக்கொள்வதற்காக இதெல்லாம் ஒரு பக்கம். அந்த இளைப்பாறுதலை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவாகிய தேவன் அந்த ஒரு இளைப்பாறுதல், அந்த ஒரு ஓய்வு, இவை எல்லாவற்றையும் கொடுக்க முடியாதபடி அவர்கள் பிதாவை கோபமூட்டினார்கள். நாமும் சில வேளைகளில் கோபமூட்டின நிமித்தனால் அந்த பாரத்தை வச்சு பாரத்தை சுமந்த வாழ்க்கை. யோசித்து பாருங்க, ஒரு கடன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கடனை ஆண்டவர் நம்ம மேல வச்சு சுமக்க சொல்லி அதனால வருகிற அவமானங்கள், அதனால வருகிறதான பெரிய கஷ்டங்கள், நிந்தைகள், இல்லாமைகள், இந்த பாரத்தை சுமந்த எனக்கு அது அந்த அனுபவம் எனக்கு தெரியும். அதனால அவ்வளவு கஷ்டத்தோடு அந்த வாழ்க்கை நடத்த முடியவே முடியாது. ஆனா ஆண்டவர் இடத்துல வரும்போது சில குணாதிசயங்களை கற்றுக் கொடுத்து, ஏன் கடனை கர்த்தர் அனுமதிக்கிறார்? நாம் கோபம் ஊட்டினோம், தேவனுக்கு என்ன செய்தோம்? தேவனை கோபப்படுத்தினோம், அதனால வந்த பாரம். இன்றைக்கு அவரிடத்துல வந்து கோபத்துக்கு மாறாக அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் சம்பாதிக்கிற அளவுக்கு அவருடைய சாந்தத்தையும் அவருடைய மனத்தாழ்மையும் ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல கற்று அவருடைய நடத்துதல் படி நடக்கும்போது அந்த இளைப்பாறுதலை, அந்த ரெஸ்ட், அந்த பாரத்தை எடுத்த ஒரு விடுதலையின் வாழ்வை ஆண்டவர் நமக்கு தருவார். தைரியமா சொல்லிட்டார். தைரியங்களுக்கு நான் சொல்லக்கூடாது அந்த வார்த்தை, ஆனா அதற்கு மாறாக கோபத்துல சொல்லுகிறார், இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பது கிடையாது, அது மறுமையோ அல்லது இம்மையோ. அப்படி என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பாருங்க, மோசே அந்த சபை, இஸ்ரவேல் சபை, இதெல்லாம் தகப்பன்மார்கள். அவங்க என்னென்ன செய்தாங்க? பயங்கர அற்புதங்களை எல்லாம் பார்த்தாங்க. உலக வாழ்க்கையில, சரீர வாழ்க்கையில எல்லா அதாவது அற்புதங்களை, அதிசயங்களை எல்லாம் கண்டாங்க. ஆண்டவர் உங்களுக்கு செங்கடல் 2 பிளந்தாரு, வானத்தின் மன்னாவினால் போஷித்தார், யோர்தானை 2 பிளந்தார், எரிகோ மதிலை வீழ்த்தினார், 7 ஜாதிகளை நொறுக்கினார், கானான் தேசத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால் வர வழியில் எத்தனை அற்புதங்கள். ஆனாலும் தேவன் பயங்கரமானவர், சர்வ வல்லவர், அவர் இரக்க வல்லவர் என்ற எல்லா நாமத்தை அறிந்தவர்கள் தேவனை வனாந்தரத்திலே கோபம் ஊட்டினார்கள். இருதய கடினம். சங்கீதம் 95:8 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதே. இருதய கடினம், பயங்கரமான ஒரு கடினம். ஆண்டவர் என்ன வார்த்தைகளை சொன்னாலும் கேட்க கூடாத, கீழ்ப்படிய கூடாத ஒரு கடின இருதயம். கடின இருதயத்தினால கர்த்தர் அந்த பாரத்தை மாற்றல, இளைப்பாறுதலை அவங்களுக்கு தரல. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வருகிற வசனத்துல பார்க்கும்போது, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் என்ன செய்தார்கள்? கண்டார்கள். அது மாத்திரமல்ல, 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள, அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம், அடிக்கடி வழுவி போகிறார்கள். ஆண்டுடைய வார்த்தை இருதயத்துல இருக்க வேண்டும். சங்கீதம் 37வது அதிகாரம் 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை கேட்கலாமா?
அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. பாருங்க, அவன் தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்போ கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருந்துச்சுன்னா அவன் பிசகி போக மாட்டான், அவன் இருதயம் வழுவி போகாது. கவனமா கேளுங்க, வழுவி போகாது. ஆனா இவங்க இருதயம் வழுவி போகிற இருதயம். என்ன இருதயம்? வழுவி போகிற. எனக்கு ஞாபகம் வருகிறது 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்துல முதல் வசனம் அல்லது 3 வசனத்தை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 11. பாருங்க எப்படியெல்லாம் வழுவி போவார்கள் என்று சொல்லி. சாலமோனை கர்த்தர் நம்பி தாவீதினுடைய மகனாக அவன் வந்து சிங்காசனத்திலே ராஜ்யபாரத்தை செய்வான், மட்டுமல்ல என்னுடைய ஆலயத்தை கட்டுவான். நம்பி பொறுப்பு கொடுத்தாரு ராஜா. ஆனா அவன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த 3 வசனம் அதை நீங்க வீட்டுல படிங்க. ஆனா 3வது வசனம் பாருங்க. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். நான் சொல்லுவது ஒருவேளை நகைச்சுவையா இருந்தாலும், இன்னைக்கு ஒரு மனைவியை கட்டிக்கிட்டு வாழ்க்கையில எத்தனையோ கணவர்மார்கள் அல்லோலப்பட்டு இருக்காங்க. ஜெப குறிப்புகள் வரும், செவிங்கையான்னு சொல்லி பஞ்சாயத்துக்கு கூப்பிடுவாங்க. நாங்களும் போய் பஞ்சாயத்துல அவங்களுக்கு புத்திமதிகளை சொல்லி ஜெபித்து விட்டு வருவோம். ஆனா 700 மனையாட்டிகளும் 300 வைப்பாட்டிகளும் இருந்தா அந்த மனுஷன் தாங்குவானா? சொல்லுங்க. ஆனா அந்த ஸ்திரீகளை இந்த சாலமோன் ராஜா திருமணம் செய்து கொண்டு அவர்கள் இவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். ஒரு ஸ்டெபான தேவன் மேல பயபக்தியா இருக்க முடியல, தேவனையே துதிக்க முடியல, தேவனை ஆராதிக்க முடியல, தேவனை தொழுது கொள்ள முடியல, சேவிக்க முடியல. கடைசியா யாரெல்லாம் திருமணம் செய்து கொண்டானோ அவங்களுடைய தெய்வத்தையும் அவன் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் அவர்கள் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அது நிமித்தமாய் இஸ்ரவேல் கோத்திரம் 2ஆக உடைந்தது. உடைந்த ஒரு பாகத்தை, ஒரு சிறு பாகத்தை அவனுடைய குமாரனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவனுடைய ஊழியக்காரனுக்கு ஒரு பெரிய பாகத்தை பிரித்து கொடுத்தார். எப்படிப்பட்ட நிலை பாருங்க இன்றைக்கு. அதனாலதான் அநேக குடும்பங்கள், ஒருவேளை நான் இந்த காரணம் சொன்னா வேறொரு காரணம் உங்களுக்கு இருக்கும். வழுவி போக பண்ணுகிற பாவங்கள், இருதயம் வழுவி போகிற இருதயம். அதுபோல என்னுடைய வழியை அவர்கள் அறியாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனுள்ள தேவனை விட்டு அவர்கள் விலகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தை உடையவர்கள் தான் மோசே காலத்து இஸ்ரவேல் சபையை சார்ந்த தகப்பன்மார்கள். ஆனால் யோசுவாவினுடைய காலத்து பிள்ளைகள், அதாவது இந்த தகப்பன்மாருடைய பிள்ளைகள், அவர்களாவது ஏதாவது இளைப்பாறுதலை பிரவேசித்தார்கள் இருப்பார்கள் என்றால் அதுவும் இல்லை. அவர்களுக்கும் அந்த இளைப்பாறுதலை கொடுக்கல. ஆனால் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய இயேசு கிறிஸ்துவின் சபை மக்களுக்கோ கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை வைத்திருந்தார். அது இம்மைக்கும் அது மறுமைக்குமான இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். யாரெல்லாம் திருப்பாத இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத நம்பி வரீங்களோ அவர் இளைப்பாறுதலை தந்து களைத்தோரை, எந்த பாரத்தினால களைத்து கிடக்கிறீங்களோ அவருடைய பாரத்தை மாற்றி ஒரு பெரிய இளைப்பாறுதலை தருகிற கர்த்தர். நீங்க என்னோட சேர்ந்து கூட பாடுங்க, இளைப்பாறுதல் தாரும் தேவா, களைத்தோரை தேற்றுகிற தெய்வமே, நம்முடைய திருப்பாத நான் நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல வாங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை மோசே காலத்து ஜனங்களுக்கு கிடைக்கல, யோசுவா காலத்து சபை மக்களுக்கும் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணாருங்க. யாத்திராகமம் 33:14 என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்,
அங்கே உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளிடுவேன். வாக்கு பண்ணினாரே, எங்க போச்சு வாக்கு தத்தம்? நிறைவேற முடியலையே. காரணம் வழுவி போகிற இருதயம், அவிசுவாசம் உள்ள ஒரு இருதயம். தேவனை விட்டு விலகினார்கள், தேவனை அறிய முடியல, கோபம் ஊட்டினார்கள். ஆனா இன்னைக்கு இரக்கம் உள்ள தேவன். ஒருவேளை நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு ஆராதனையில பாடணும், எங்களுக்கு அது மன உருகுச்சு. எத்தனை முறை இடறினாலும் அத்தனை மன்னித்து நன்மை கிருபை தொடர பண்ணுகிற கர்த்தர். அவர் பாதத்துக்கு இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு பெரிய விடுதலை தருவார், பாரத்தை எடுத்து போடுவார். பாடி மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். வெறுமையா பாரத்தோடையே அனுப்பாத கர்த்தர் பாரத்தை முறிச்சு ஒரு இளைப்பாறுதல. அதனாலதான் அவங்க சிலுவையில அவர் நமக்காக அறையப்பட்டு உனக்கான இளைப்பாறுதல கூட கர்த்தர் ஒரு ஓய்வு, ஒரு விடுதலை அவர் சிலுவையில வாங்கி வைத்திருக்கும் போது சிலுவை நிழலில போய் தஞ்சமென ஒப்பு கொடுங்க. ஏசப்பானுடைய இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய தகப்பனுடைய சபை மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த இளைப்பாறுதலை யாரெல்லாம் பெற்றுக்கொள்வார்கள்? இளைப்பாறுதலை கர்த்தர் வச்சிருக்காங்க. தேவ சமூகத்துக்கு போறோம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், இளைப்பாறுதலை கட்டிடுவேன், இளைப்பாறுதலை நான் தருவேன். யாருக்குங்க அவர் சம்பாதிச்சு வச்ச இளைப்பாறுதல்? யாருக்கு யாருக்கு கொடுக்க போறாரு, யாருக்கு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ரத்தன சுருக்கமா நாம் பார்த்து அதனுடைய இளைப்பாறுதலை நம்ம பெற்றுக்கொள்வோம். செய்திக்கு உள்ள போலாமா? அப்படின்னு இனிதான் செய்திக்குள்ள போறீங்களாயா? நான் இனிதான் போறேன். 4 ரத்தன குறிப்புகளை சொல்லி நம்ம முடிச்சிடலாம். ஒண்ணு, உங்களுடைய ஜிபியோ அல்லது எம்பியோ குறிச்சும் பயப்படாதீங்க, கால நேரத்தை குறிச்சும் பயப்படாதீங்க. சரி, உட்காருங்க. முதல் குறிப்பாக எபிரேயர் 3வது அதிகாரம் 18-19 வாசிக்க கேட்போம். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஒருவேளை தேவனுக்கு கீழ்ப்படியில, தேவனை விசுவாசிக்கல அப்படின்னா அவர்களுக்கு இளைப்பாறுதலே இருக்காது. நான் 2 இளைப்பாறுதலையும் சொல்றேன். ஒன்று, இம்மையில வாழும் போதே ஒரு அலசடிப்படுகிற, அவதிப்படுகிற ஒரு நிலை, இல்ல மறுமையில போய் இளைப்பாறுதல பிரவேசிக்கணும்னாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும், அல்லது ஆண்டவர் விசுவாசிக்க வேண்டும். தேவன் நம்மோடு வந்துட்டு இருக்காருன்னா அதையும் விசுவாசிக்கிறது இல்லை, அவர் சொன்ன வார்த்தைகளையும் கீழ்ப்படியில. அதனாலதான் தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல சொன்னதை அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு அந்த வார்த்தையை மேற்கோள் காட்டி சொல்கிறார். யாரை குறித்து இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் என்று சொன்னால் கீழ்ப்படியாதவர்களை குறித்தும் அவிசுவாசிகளை குறித்தும் தான். அப்போ கீழ்ப்படிதல் என்பது நமக்கு அவசியமான ஒன்று. தேவனுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும்.
கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நமக்கு கஷ்டமே கஷ்டம்தான். பாருங்க, சவுலை எடுத்துக்கொண்டால் பென்யமீன் கோத்திரத்தான். அவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு மக்களுக்கு ராஜாவாக நியமிக்கப்படுகிறான். ஆனா நியமிக்கப்பட்ட பின்பு சாமுவேலை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறான், எப்பா, ரெவிதீமில வழிமறித்த அமலேக்கனுடைய செய்கை இன்னைக்கு நான் மனதில் வைத்திருக்கேன். இன்றைக்கு அதை உன் கையில, ராஜாவாகி உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். நீ போய் அமலேக்கின் ராஜா தொடங்கி மிருக ஜீவன் வரைக்கும் சங்கரித்து போடு. சாமுவேல் மூலமாய் தேவன் சொல்லுகிறார். ஆனா இவன் ராஜாவையும் அமலேக்கு ஜாதியினுடைய கொழுத்த ஆடுகளை மட்டும் கர்த்தருக்கு பலி செலுத்த வச்சுட்டானா, அந்த ராஜாவை விட்டுட்டானா. செய்ய சொன்ன காரியத்தை அவன் செய்யாதது நிமித்தம் 1 சாமுவேல் 15:22 நீங்க பார்த்தீங்கன்னா, பலி நிலத்தை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் செவிகொடுத்தலும் உத்தமம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு நாம் செவி கொடுக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னால் அதுவே நீங்களும் நானும் செலுத்தத்தக்க பலி. அல்லது அந்த நினம், ஆண்டவருக்குன்னு செலுத்துகிற அந்த பலியினுடைய அந்த நினம், அந்த ரெண்டுக்கு சரியா எது இருக்கிறதுனா கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் தான் தேவனுடைய பார்வையில உத்தமம். நீ செலுத்துகிற பலியினால, நீ செலுத்துகிற நினம், இது தேவனுக்கு தேவையில்லை. நீ கீழ்ப்படிந்தான். இன்றைக்கே சொல்லுகிறேன், கீழ்ப்படிந்தாலோ அல்லது செவி கொடுத்தாலோ கர்த்தர் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில இருக்கிற அலசடிப்படுகிற கஷ்டப்படுகிற வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவார். இவன் அதிகமான தேவனுடைய கோபத்தை இவனை ராஜாவா ஏற்படுத்துறதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி கடைசியில அவன் அமலேக்கிய நிமித்தமாகவே அவன் மறித்து போகிறான். தான் அவன் நட்ட வைத்த ஈட்டியின் மேலே அவன் விழுந்து அவன் என்ன செய்கிறான், அவன் அழித்துக் கொள்ளுகிறான். இன்னொரு இடத்துல 4ஆம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரே அவனை கொன்று ராஜ்யபாரத்தை தாவீதினிடத்துல திருப்பினார். எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம். அதனால கீழ்ப்படிய வேண்டும். அங்க இந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறேன். எனக்கு சேர்த்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை இப்ப நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்லப்பட்ட, என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். என் ஆலோசனைகள் எல்லாம் நீங்க தள்ளிடுறீங்க. என் கடிந்து கொள்ளுதல், ஆண்டவர் கடிந்து கொண்டா அதை எடுத்துக்கொள்ளுங்க, நல்லதா எடுத்துக்கணும். யாரவர் உங்களை உண்டாக்கினவர் தானே, வேற யாராதுமா இல்லை. அப்போ நீங்க சொல்லுகிற காரியம், ஏற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன தெரியுமா, ஆண்டுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய கடிந்து கொள்ளுதல். ஆனா நீங்க தள்ளறீங்க, அதை வெறுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அதனால் நானும் உங்க லாபத்தெல்லாம் வரும்போது என்ன செய்வேன், நீங்க பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். அதே போல பரலோகத்திலிருந்து நான் என்ன செய்வேன், நகைப்பேன். என்னை நோக்கி நீங்க கூப்பிடுவீங்க, செவி கொடுக்க மாட்டேன். என்னை தேடுவீங்க, காண முடியாது. ஆனா 33 வாசிக்க கேட்கலாமா? நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஒரு அமைதல் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் நான் என்ன செய்யணும் தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தருக்கும் செவி கொடுக்க வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், செவி விருத்த சேதனம் உள்ளதாய் ஆண்டுடைய வார்த்தைகள் இந்த செவி வழியாய் கேட்கிற பிள்ளைகளாய் இருதயத்தில் வைத்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். செவி கொடுங்க, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அதனாலதான் இத்தனை கஷ்டம். எனக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ அவனுக்கு ஆபத்து வரும், பயங்கரம் வரும், பயப்படுகிற காரியம் வரும். அப்படி வரும்போது நான் பரலோகத்திலிருந்து நகைச்சிட்டு இருப்பேன். நமக்கு இது வேண்டுமா? கர்த்தருடைய கிருபை வேண்டுமா? கோபம் வேண்டுமா? அவருடைய வாசல் அடைபடணுமா? அதனால இன்றைக்கு சொல்லுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி ஆபத்தை கண்டு பயப்படாமல் அமைதலா இருப்பான். அவன் சமாதானமா இருப்பான். இளைப்பாறுதல் அவனுக்கு அப்படின்னு என்ன நல்ல ஒரு ஓய்வுள்ள ஒரு சந்தோஷமுள்ள வாழ்க்கை ஆண்டவர் அவனுக்கு தருவார். அல்லேலூயா. ரெண்டாவது விசுவாசிக்கணுங்க. முதல் குறிப்பிலே நான் சொல்றேன், விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும்.
பாருங்க, சகரியா எடுத்துக்கொண்டா அவ கிழவன், அவன் மனைவியை கிளவி, ஆனாலும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி நடக்கிறதான ஆசாரியர், ஊழியம் பண்ணுகிறவன். தூதன் வந்து சொல்றான், இப்படி உன் மனைவி கர்ப்பம் தரித்து குமாரனை அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆனா அவன் அதை விசுவாசிக்கவில்லை. நான் கிழவனா இருக்கேன், அவன் பலவீனமா இருக்கான். ஆனாலும் தூதன் சொன்னான், தகுந்த காலத்துல, ஏற்ற காலத்துல இது நிறைவேறுகிற அளவு வரைக்கும் நீ பேசாமல் ஊமையனா இருப்பான். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்காத நிலையில அவனுக்கு ஒரு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது? ஒரு அலக்களிப்பு, ஊமை. தான் சொல்ல வேண்டிய வார்த்தைகள், ஆசாரியனா இருக்கிறவன் தன் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து பெற்று சொல்ல முடியாதபடி, அல்லது ஜனங்களிடத்துல பேச முடியாம, தேவனிடத்துல பேச முடியாம அவனுடைய நிலை அலக்களிக்கப்பட்ட நிலை. விசுவாசிக்கணும். ஆண்டவர் அதான் சொன்னாரு, எபிரேயர்ல படிச்சோம், அவிசுவாசிகளுக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் இளைப்பாறுதல் இல்லை. அவங்க ஊரூரா அவருடைய தலையெல்லாம் பிரித்து கொண்டு, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், எனக்கு ஒரு விடுதலை, ஓய்வு, இளைப்பாறுதல் இல்லையா அழைகிற ஒரு கூட்டமா இருப்பாங்க. ஆனா கீழ்ப்படுகிறவர்களுக்கும் ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களுக்கும் கர்த்தர் ஒரு நல்ல இளைப்பாறுதலை. பாருங்க, ஏற்ற காலத்துல சகரியாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவன் மனைவி பெற்றெடுக்கிறான். அது 8வது நாள் ஆலயத்துக்கு கொண்டு போய் பேரு வைக்கும் போது, இந்த ஆசாரியன், இந்த சகரியா ஆலயத்துல கொண்டு போய் பேர் வைக்கும் போது பேரை என்னன்னு வைக்கிறது கேட்ட போது வாய் திறந்து பேச முடியல, ஊமைய. அவங்க என்னங்கிறாங்க, சகரியாவினே பேர் வச்சிடலாம், ஆனா காது கேட்குது. சகரியானே பேர் வச்சிடலாம்னு சொல்லும் போது அவன் துடிக்கிறான். செய்கையில சொல்றான், வேண்டாம் வேண்டாம். காரணம் என்னன்னா, நான் ஒரு தடவை விசுவாசிக்காம ஊமையான போயிட்டேன். ஆனா அதே தூதன் சொன்னா, யோவான் என்று பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு அந்த அங்க இருக்கிற எழுத்து பலகை எடுத்து அந்த இடத்துல எழுதி காட்டுகிறான், யோவான் என்று எழுதி காட்டுகிறான். அப்ப அந்த பேரை விசுவாசித்தான். இது தேவன் சொன்ன குழந்தை தான், தேவன் சொன்ன பேரு தான் நான் வைக்கணும். என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்து யோவான் எழுதி காட்டினானோ, அந்த யோவான் பெயர் வைக்கப்பட்ட போது அவன் வாய் திறக்கப்பட்டது. ஊமையன் பேச ஆரம்பித்தான். அவனுடைய எல்லா விதமான அலைக்கழிப்பு முடிந்து இளைப்பாறுதல். எனக்கு ஒரு சமாதானம் என்று. தேவஜனமே, நீ கீழ்ப்படி, கர்த்தருக்கு செவி கொடு, உன்னுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலை தருவார். 2வது குறிப்பு நான் சுருக்கமாய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். கர்த்தரை துதிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 21, 22. 2 நாளாகமம் 20, 21, 22 வசனங்கள். யோசபாத் பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாய் நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுள்ளது என்று பாடி கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமான 3 பேரும் வெட்டுண்டு மடிந்தார்கள். தேவஜனமே, இந்த இடத்துல இந்த யூத ஜாதிக்கு, கோத்திரத்துக்கு விரோதமாய், யோசபாத்துக்கு விரோதமாய் 3 தேசத்து ராஜாக்கள் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், பாடகர் முன்னிறுத்து பாட சொல்லு, துதிக்க சொல்லு, நல்ல துதிக்க செய்யுங்கயா. நீங்க ஆயுதம் அணிஞ்சவங்க எல்லாம் போய் ஒன்று சண்டை போட வேண்டாம். அவங்க 3 பேர் ஒன்னு சேர்ந்து எப்படி வேணா வரட்டும் வல்ல ஆயுதங்களோடு. ஆனா ஆயுதம் அணிஞ்சவங்களை பின்னுக்கு நிறுத்து, பாடகரை முன்னுக்கு நிறுத்து. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கட்டும். தொடங்கும் போது கர்த்தர் இவர்களுக்குள்ள ஒரு விரோதத்தை கொடுத்து 3 பேரும் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். வெட்டுண்டு மடிந்து போனார்கள். 27 முதற்கொண்டு 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் பேரில் கடிகோர செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்து மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. ஆனா 30வது வசனத்துல பாருங்க, இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால்
யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. அல்லேலூயா. நான் சொன்ன முதல் குறிப்பு, தேவனுக்கு செவி கொடுங்க, விசுவாசிங்க, ஒரு இளைப்பாறுதல். இரண்டாவது, கர்த்தரை துதிக்க வேண்டும். உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழுப்பி வராங்களோ, விரோதமான சூழ்நிலைகள் வருகிறதோ, விரோதமா எந்தெந்த பிசாசு வரானோ, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், வீட்டுல உட்கார்ந்து நீங்க துதிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னென்ன துதிங்க? ஆண்டவர் எனக்கு நிச்சயம் வெற்றி தருவார், கிறிஸ்துவுக்குள்ள வாழ எனக்கு எப்போது வெற்றி உண்டு சொல்லி துதிங்க 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 துதிங்க. வீட்டுல உட்கார்ந்து கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி பாடி துதிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க ஆமென். இன்று வரை கண்ட எகிப்தினை ஒருபோதும் காண மாட்டாய். அவங்க 3 பேருக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய பகை விரோதத்தை கொடுத்து அவங்களுக்குள்ள வெட்டிக்கிறாங்க. இது என்னங்க இது? நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எழுப்பி வராங்க, வீட்டுல போய் கண்ணீர் விட்டு ஐயோ நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்காம, என்னென்ன துன்பம் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைகள் வந்தாலும் சரி, யார் கைவிட்டாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்காக அந்த வெற்றி கொடுக்கிற கர்த்தர் பூமிக்கு இறங்கி வந்து உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை கொடுப்பார். இடிந்து விழுந்தது. தேவனை ஆர்ப்பரித்து அவர்கள் துதிக்கும் போது, ஆர்ப்பரிக்கும் போது மாத்திரமல்ல, பவுலும் சீலாவும் தேவனை துதிக்கும் போது சிறையிருப்பின் அஸ்திவாரங்கள் அசைந்தது, பூமி அதிர்ந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று, கதவுகள் திறவண்டது. அந்த இடத்துல மகா பெரிய அற்புதம் நடந்தது. ஆமா, அந்த இடத்துல ரோமாபுரி அரசாங்கத்தார் வந்து பார்க்கிறார்கள். காவலாளிகள் பயந்து, ஐயோ இது என்ன ஆனது என்று சொல்லி தங்களை மாய்த்துக் கொள்ள நினைக்கும் போது உள்ளிருந்து ஒரு சத்தம், உங்களை மாய்த்துக் கொள்ள வேண்டாம், நாங்க உயிரோடு தான் இருக்கிறோம், இங்கதான் இருக்கோம், இங்க போகல அப்படின்னு. ஆண்டவமாரை ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படின்னா பாருங்க, தேவனை துதிக்கும் போது அந்த இடத்துல பிரச்சனைகள் மாறி ஒரு அமெரிக்கையான, அதைத்தான் யோசபாத் செய்தான். பாடகரை முன்னிறுத்தி பாட அவங்க தொடங்கின போது கர்த்தர் அவர்களுக்குள்ள யுத்தத்தை கொடுத்து அவர்களுக்குள்ள வெட்டுண்டு மடிய செய்து, யோசபாத்தின் நாட்கள் எல்லாம் சத்துருவால வருகிறதான எந்த யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல். பாருங்க, இன்றைக்கு உங்க குடும்பம் அதை எதிர்பார்க்கா, நீங்க துதிங்க. தேவ சபையே ஒரு அமெரிக்கையான சபையாய் நம்முடைய சபை மாற வேண்டும் என்றால், தேவனை நீ துதிக்கிற பிள்ளையாய் மாறும்போது அமெரிக்கையான சபையாய், அமெரிக்கையான ஒரு வாழ்வாய் கர்த்தர் நமக்கு தருவார். நான் மூன்றாவது குறிப்புக்கு நேராக நான் கடந்து போகிறேன். பிரைஸ் தி லார்ட். 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் நீங்க வீடுகளில் இருந்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1 முதல் 6 வசனம். ஆனா 4வது வசனத்தை இந்த இடத்திலே வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 5:4.
ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அப்போ விரோதிகளாலும் இடையூறுகளாலும் இளைப்பாறுதல் இல்லாத நிலை யாருக்கு? சாலமோன் சொல்லுகிறார். தாவீது கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ ரத்தம் சிந்திட்டப்பா, ரொம்ப அதிகமான ரத்தம் நீ சிந்திட்ட. ரத்தம் நீ அதிகமா சிந்தித்ததுனால நீ என்ன என்னுடைய ஆலயத்தை நீ கட்ட வேண்டாம். உன் குமாரன் வந்து அந்த ஆலயத்தை கட்டுவான். அப்போ அந்த குமாரன் வேற யாரும் இல்ல, சாலமோன் தான் அந்த ஆலயத்தை. பாருங்க, தாவீதுக்கு பிறகு 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்துல ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜா ஈராம் கேள்விப்பட்டு, ஈராம் தாவீதுக்கு சகல நாளும் சிநேகிதனாய் இருந்தான். 3ஆவது வசனத்துல தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயம் கட்ட அவருக்கு கூடாதா இருந்தது. ஆனா என்ன கட்ட சொன்னதுனால இன்றைக்கு நான் அந்த ஆலயத்தை நான் கட்ட போகிறேன். ஒரு தீர்மானம். அந்த ஆலயத்தை நான் கட்டுகிறேன் என்று சொல்லி அந்த ஆலயத்தை அவன் என்றைக்கு தேவனுடைய வார்த்தையின்படி, நாத்தான் தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி அவன் கட்ட தன்னை அர்ப்பணித்தானோ அன்றைக்கே அவனுக்கு கர்த்தர் ஒரு செய்த காரியம் 4ஆவது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அந்த ஆலயம் நீ எங்க போய் கட்டுற? ஒருவேளை உங்களுக்கு நமக்கு இருக்கிற ஆலயம் அழகாக கட்டி பிடிக்கப்பட்டு ஆராதிக்கிறோம், எல்லாம் சரி. ஆனா இந்த ஆலயம் எப்படி இருக்கிறது? 1 கொரிந்தியர் பவுல் சொல்றாரே, நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீர்கள், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். இந்த ஆலயம் இன்னைக்கு எப்படி இருக்கு? நேபுகாத்நேச்சார் இடித்த அந்த ஆலயத்தை கட்ட யார் முன்வராத நிலையில ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் பலப்படுத்துகிறார். எப்பா, நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? காரணம் என்ன? என் வீடு பாழாய் கிடக்கிறது. இன்றைக்கு நம்ம இருக்கிற இந்த 4 சுவர்கள் அடங்கின ஆலயத்துல தங்குவதை காட்டிலும் இந்த ஆலயமாகிய உங்க என் சரீரத்துல தேவன் தங்குவதையே அவர் அதிகமாய் விரும்புகிறார். நேபுகாத்நேச்சார் தான் இடிக்கிறான்னா, இன்றைக்கு பிசாசு அவனுக்கு இடம் கொடுக்கிறனால இந்த ஆலயத்தின் மகத்துவத்தை அவன் கெடுக்கிறான். இந்த ஆலயத்தை கெடுத்து தேவனை அவன் என்ன செய்யறான்? புறந்தள்ளுகிறவனா. இது தேவன் இல்லாத ஆலயமா? இன்றைக்கும் அங்க இங்க அலசடிப்பட்டு கிடக்கிறமே. ஒருவேளை தேவன் ஆலயமாகி இந்த சரீரத்தை அவர் கட்டும்படி ஒப்பு கொடுத்து நீ இன்றைக்கு மாற்றி தருவாயானால், உனக்குள் அவர் வருவாரானால் உனக்கு இளைப்பாறுதல் உண்டு. அதனாலதான் ஆண்டவர் யோசதாக்கின் குமாரனாகி யோசுவாவே, செருபாபேலே, தேவ ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஆகாய் 2:5 சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? அங்கே எகிப்திலிருந்து புறப்படுகிற நாள் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள். ஒருவேளை ஆலயத்தை உங்களால இந்த ஆலயத்தை சரியா கட்ட முடியலையா? பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட்டு ஆகாய் 2:5 படி பரிசுத்த ஆவியானவரே எங்க குடும்பத்துக்குள்ள வாரும், எனக்குள்ள வாரும், இது தேவனுடைய ஆலயமாய் கட்டும்படி நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி என்றைக்கு தீர்மானம் எடுத்து உங்க சரீரத்தை. அதனாலதான் 1 கொரிந்தியர் 6ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க உங்க சரீரம் உங்களுடையதல்ல, பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற வாசஸ்தலம். அப்ப ஆலயத்தை பரிசுத்த ஆவியானவர் கரத்துல ஒப்பு கொடுத்து அவர் கையில கட்ட சொல்லி ஒப்பு கொடுங்க. அப்பதான் ஆகாய் 2ல பாத்தீங்கன்னா, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருந்தது. அங்கே சமாதானத்தை நான் கட்டளிடுவேன். தேவஜனமே, இந்த ஆலயம் தேவனுக்குரியது, உனக்குரியதல்ல. சுய வாழ்க்கை அல்லது இஷ்டம் போல இந்த சரீரத்தை எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தலாம் என்று நினைக்க வேண்டாம். எத்தனை பேர் சிகரெட் குடித்து இந்த சரீரத்தை பாழ்படுத்துறீங்க? பொய்கள், அருவருப்புகள், மாய்மாலங்கள், அல்லது உங்க சரீரத்தை போதை வஸ்துகளுக்கு என்று, விபச்சார வேசித்தனத்துக்கு என்று நீங்கள் பயன்படுத்துவதனால் இந்த ஆலயத்தை கெடுத்தீர்களானால் கர்த்தர் உங்களை கெடுத்து விடுவார். இது தேவன் தங்கும்படி பரிசுத்தமாக இருக்க ஆவியானுடைய கரத்துல விட்டு கொடுங்க. அவர் கட்டி எழுப்புவார். கட்டி எழுப்பும் போது உங்களுக்குள்ள ஆண்டவர் அவர் தெய்வமாய் வந்து இறங்கும் போது
ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை. அதைத்தான் சாலமோன், எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டு எனக்கு இப்ப விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆகாய 1ஆவது அதிகாரத்தை தயவு செய்து படிங்க. நான் ஒவ்வொரு யூடியூப் செய்தியில சொல்லுகிறத தான் படிங்கன்னு சொல்லுகிறது, கொஞ்சம் கவனம் எடுத்து படிங்க. ஆலயத்தை அவங்க கட்டாதனால சாப்பாடு சரியில்லை, தண்ணி சரியில்லை, பலவீனம், கஷ்டம், வேதனை எல்லாமே நிறைய வரும், அதிகமா வரும்னு பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் தான் வந்து, கொஞ்சம் வந்ததையும் கர்த்தர் ஊதி போட்டார். காரணம், என் வீடு பாழாய் கிடக்கிறது. ஆனா என்னைக்கு ஆலயத்தை கட்ட பரிசுத்தாவியோட உதவி நாடினாங்களோ அன்னைக்கு முந்தின மகிமை காட்டிலும் பிந்தின மகிமை அதிகமா இருந்தது. இன்னைக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். 3வது ஒரு இளைப்பாறுதல் நமக்கு வேணும். கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, இடையூறுகள் இருக்கக்கூடாது, விரோதிகள் இல்லாத ஒரு அமெரிக்கான இளைப்பாறுதலான வாழ்க்கை வேண்டும் என்றால் இந்த ஆலயத்தை நீ கட்ட வேண்டும். கட்டுவீங்களா? கீழ்ப்படிவீங்க நம்பிக்கையோடு 4வது குறிப்புக்காய் நான் செல்லுகிறேன். என்ன குறிப்பு என்று சொன்னால் 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 1 முதற்கொண்டு 7 வசனங்கள். ஆனால் நான் ஒரே ஒரு வார்த்தையை நான் படிக்க நான் பிரயாசப்படுகிறேன். 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. தேவஜனமே, இந்த நாளில் 4வது குறிப்பு, தேவனை தேடினார்கள். ஆசா என்கிற ராஜா அவனுடைய முற்பிதாக்களை போல இல்லாதபடி 2 நாளாகமம் 14 பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை எல்லாம், மேடைகளை எல்லாம் அகற்றி, சிலைகளை உடைத்து, விக்கிரத்தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும், நியாயங்கள், நியமங்கள், கற்பனைகள் படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். ஒரு ராஜா அவனுடைய தகப்பனுடைய வழியில வருகிற அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் விக்கிரகங்களை வணங்குகிற, அதுபோல மேடை அமைத்து அந்த தெய்வங்களுக்கு பலி செலுத்துகிற பிள்ளைகளாய் வலிமை போக பண்ணினான் அந்த தகப்பனாகிய ராஜா. ஆனால் அவனுடைய மகனாகிய ஆசா, யாருங்க தகப்பன்? யாருன்னா அபியா. அபியாவுக்கு பிறகு அந்த ஆசா வந்து எத்தனாவது வயது என்று சொன்னால், பாருங்க, அவனுடைய குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களின் தேசம் 10 வருஷம் மட்டும் எப்படி அமெரிக்கா இருந்தது. பாருங்க, இவன் வந்து செய்த காரியம் என்ன அப்படின்னா, எல்லா மேடைகளை எல்லாம் தோற்று, அதாவது அகற்றி, எல்லா விக்கிரகங்களை எல்லாம் அழித்து, விக்கிரத்தோப்புகளை ஒழித்து, கர்த்தருக்குன்னு சொல்லி நாம் துதி செலுத்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும், வணங்க வேண்டும் என்று கற்பித்துக் கொடுக்கிறான். ராஜா கற்பித்துக் கொடுக்கும் போது அந்த ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு செவிமடுத்து தேவனை தேட ஆரம்பிக்கிறார்கள். அந்த தெய்வங்களை எல்லாம் விட்டு, அந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் விட்டுட்டு தேவனை தேட ஆரம்பித்தார்கள். தேவனை தேடும் போதோ கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார்? காரியங்களை வாய்க்க பண்ணினார். அது மாத்திரமல்ல, என்ன செய்தாரா? சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டு ஒரு அமைதியான, ஒரு அமெரிக்கையான ஒரு வாழ்க்கை நம்ம அதான விரும்புகிறோம். யோசித்து பாருங்க, 1 தீமோத்தேயுல பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லுச்சுன்னா, நீங்கள் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ஒரு அமைதலுள்ள வாழ்க்கை, ஒரு அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தரை தேடினால் போதும். பாருங்க, சங்கீதத்துல 34வது அதிகாரம் நம்ம அந்த கடைசி வசனமா சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும் என்று சொல்லி இந்த 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், கர்த்தரை தேட வேண்டும். எப்பொழுதெல்லாம் தேடனா, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அப்பொழுது
அவரை கண்டடைய முடியும். அது மாத்திரமல்ல, தேவனை தேடுவது அதிகாலையில என்னை தேடும்போது என்னை கண்டடையலாம். என் தேவ ஜனமே, தேவனை தேட வேண்டாம். மனுஷனை தேடுவதை பார்க்கலாம், சூழ்நிலைகளை தேடி ஓடுவதை பார்க்கலாம். தேவனையே நம்முடைய வாழ்க்கையில தேடுகிற பிள்ளைகளாக இருந்தால் அமெரிக்கையான ஒரு வாழ்வை, ஒரு இளைப்பாறுதல் வாழ்வை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கட்டளிடுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. மோசே காலத்தில் ஜனங்களுக்கு கொடுக்காத ஒரு இளைப்பாறுதல், யோசுவா காலத்தில் ஜனங்களுக்கு கொடுக்காத ஒரு இளைப்பாறுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட தேவ ஜனமாகிய உங்களுக்கு எனக்கு அவர் தருகிறார் என்று சொன்னார். அந்த இளைப்பாறுதலை பெறும்படி பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்களும் சரி, புதிய ஏற்பாட்டின் சம்பவங்களும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகளாயும் செவி கொடுக்கிற பிள்ளைகளாயும் இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலை தருவார். கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு இளைப்பாறுதலை தருவார். ஆலயத்தை, சரீர ஆலயத்தை கர்த்தருக்காய் கட்டி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு இளைப்பாறுதலை தருவார். தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது இளைப்பாறுதலை தருவார். அது என்ன இளைப்பாறுதல் என்று புரிந்திருப்பீர்கள். ஒரு அமெரிக்கையான வாழ்வு, ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல், விரோதம் இல்லாத. நீங்க குடும்பத்திலையும் அதை விரும்புறீங்க, நம்முடைய ஊழியர்கள் சபைகளிலும் அதை விரும்புகிறோம் என்றால், நமக்கு விரோதி பிசாசின் தொந்தரவு, பிசாசின் இடையூறு இல்லாத ஒரு அமெரிக்கையான ஒரு இளைப்பாறுதலை நம்முடைய சபையும் நம்முடைய குடும்பங்களும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் இந்த நாளை அவர் விரும்பி எழுந்து நின்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ விசுவாசி, நீ செவி கொடு, தேவனை ஆராதித்து துதி, தேவனை தேடு. அதற்கு மேலாக உன்னுடைய ஆலயத்தை கர்த்தருக்கு கட்டி கொடு. ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? கனத்துக்கு உரியவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்தமான ஆராதனை நாளின் இறுதி வேலைக்காய் நன்றியோடு போய் துதிக்கிறோம். எங்க அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்படி பாதம் சேர்ந்து பரிசுத்த ஆவியான துணையோடு நாங்கள் நின்று தாவே இந்த நாள் ஆராதித்தோம், உங்களை நாங்கள் மகிமைப்படுத்தினோம். எல்லாம் ஒரு சமூகத்தில் உங்களுக்கு பிரீதியா இருக்கட்டையா. ஆண்டவர் எங்களோடு பேசி பலப்படுத்தின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இது ஆண்டவர் சொன்னீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்துல வந்து என்னுடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி
என் சுமை லகுவாய் என் நுகம் மெதுவாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, அந்த அளவுக்கு கொடிய வாரத்தை வச்சு எங்களை தண்டிக்கிற தெய்வம் அல்ல ஆண்டவர். லகுவான மெதுவான பாரத்தை சுமையை வச்சு ஆண்டவரே எங்களை தாங்கி நடத்துகிற தெய்வம். ஆனால் இந்த நாள்ல உடைய கர்த்தாவே தாழ்மையும் உடைய சாந்தத்தையும் நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு கொடுங்க. ஆனா இஸ்ரவேல் சபை மக்களுக்கு கொடுக்காத ஒரு இளைப்பாறுதலை நீர் எங்களுக்கு தரத்தக்கதாய் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் என்ன செய்தார்கள் என்று சொல்லி எங்களோடு விவரமா நீங்க பேசுங்க. வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவரே உங்களையோ உங்க வார்த்தைகளையோ நாங்க விசுவாசிக்கல அல்லது உங்க வார்த்தைக்கோ உங்களுக்கோ நாங்க கீழ்ப்படையிலன்னா நிச்சயம் இளைப்பாறுதல் எங்களுக்கு பங்கு இல்லை, பாத்திரம் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு எங்களை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் நீங்க மாற்றணும்னு சொல்லிதான் நாங்க கெஞ்சி ஜெபிக்கிறோம், வார்த்தையின்படி கெஞ்சுகிறோம். அது மாத்திரமல்ல, எப்பேற்பட்டவர்கள் எழும்பி எப்பேற்பட்ட சூழ்நிலை எழுந்து வந்தாலும் நாங்கள் நிச்சயமாய் ஆண்டவரை கண்டு பயந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஓடி ஒளிந்து கொள்ளாதபடி கர்த்தரை நாங்கள் துதிக்க 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 ஆண்டவர் நீர் அவைகள் எல்லாம் பார்த்துண்டு ஆண்டவர் வெட்டுண்டு கர்த்தாவை மடிய செய்கிற கர்த்தர், எரிகோவை கர்த்தாவை வீழ்த்துகிறவர், சிறையிருப்பை அஸ்திவாரங்களை அசைய பண்ணி இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற கர்த்தர் ஆண்டவரை துதிக்க கற்றுக் கொடுத்தீங்க. அது மாத்திரமல்ல, என்னைக்கு சாலமோன் ராஜா தன் தகப்பனிடத்தில் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையின்படி ஆலயத்தை கட்ட தன்னை அர்ப்பணித்தானோ அன்றைக்கே அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து விரோதியும் இல்லை இடையூறு இல்லாதபடி தன் தகப்பன் காலத்துல ஆண்டவரே தாவீது காலத்துல அத்தனை அலக்களிப்புகள் ஆண்டவர் வனாந்தரமாய் சுத்தினானே ஆண்டவரே, அவ்வளவு ரத்த சிந்தினானே, அவ்வளவு கர்த்தாவே கஷ்டங்கள். சாலமோன் காலத்துல அவன் ஆலயத்தை கட்ட முற்பட்ட போது தகப்பன் காலத்துல இருந்த விரோதமும் இடையூறும் இவன் காலத்துல இல்லாத இளைப்பாறுதலை கொடுத்தீங்களே. இன்னைக்கு இந்த ஆலயத்தை நாங்க என்னப்பா நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த ஆலயத்தை எங்கள் கெடுத்திருப்போமானா தயவு செய்து மன்னிங்க, தயவு செய்து மன்னிங்க. ஆவியானவரே, இந்த ஆலயத்தை கர்த்தருக்கேற்ற ஆலயமா உங்களுக்கேற்ற ஆலயமாய் கட்டும்படி ஒரு விஷயங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்யுங்க. இன்றைக்கு உண்மையா நான் கெஞ்சறேன், எங்க சபை ஜனங்களுக்கு எங்களுக்கு நான் கெஞ்சறேன். இதை பார்க்கிற அத்தனை பேர் சார்பாய் நின்று நான் கெஞ்சுகிறேன். இந்த ஆலயம் கர்த்தருக்கேற்ற ஆலயமாய் மாறுபடி எங்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அது நிமித்தம் ஒரு இளைப்பாறுதல் குடும்பத்தில், சபைகளில், ஊழியங்களில், தேசங்களில் உண்டாகட்டும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, அபியா செய்த தவறை ஆசா செய்யாதபடி தேவனை தேட கற்பித்துக் கொடுத்தான். ஜனங்கள் கீழ்ப்படிந்து தேவனை தேடினார்கள். அந்த இடத்துல ஒரு அமெரிக்கையான ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து அவங்க செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினீங்க. ஆமாப்பா, நாங்கள் தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றி காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கற்றபடி தகப்பனே, இந்த குறிப்புகள் இப்படி கேட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல், ஒரு அமெரிக்கை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம், ஒரு விடுதலை, அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் தந்து மன மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். தொடர்ந்து கிருபைகள் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உங்க பாதம் பிடிச்சு கெஞ்சுறேன் ஆண்டவரே. கொரோனாவுடைய காலங்கள் முடிந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா, சபைகள் சீக்கிரமாய் திறக்கப்பட்டபடி ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு ஐக்கியங்களும் எழும்பி ஆண்டவரே தங்களுடைய எல்லா கர்த்தாவே ஆதங்கங்கள், எதிர்பார்ப்புகள் எங்க தமிழக முதல்வரிடத்துல நாங்கள் தெரிவிக்கும் போது அவருடைய கர்த்தாவே மனது இதற்காக இசைந்து ஆண்டவரே ஆலயங்கள் திறக்க அவர்கள் சம்மதிக்கட்டும் ஆண்டவரே. அந்த பிரதமரும் கர்த்தாவே தேவனால கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் உணர்த்தப்படட்டும். சீக்கிரமாய் சபை திறக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து சபை மக்களையும் அதை பார்த்தவர்களை கர்த்தர் காத்துக்கொள்ள ஆசீர்வதி. தேவ சமாதானம் பிள்ளையுடைய இருதயத்தில் இப்பொழுது ஆளுகை செய்யட்டும். ஆவியானவரே, தொடர்ந்து எங்களை காத்துக்கொண்டு நடத்தும். சகல துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் செலுத்துகிறோம் மீட்பு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஆசீர்வாத வழிநடத்தல் பாதுகாப்பும் உங்கள் பார்த்த உங்கள் அனைவரோடு, குடும்பத்தின் பிள்ளைகளோடு, உலகத்தின் சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் என்றும் சதாகால் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது
தன்னுடைய இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு தந்து மனமகிழ்ச்சியாய் வாழ உதவி செய்வாராக. கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக.